அனைவருக்கும் வணக்கம். ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுக்கு உகந்த மலர் மற்றும் நெய்வேத்தியம், ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்கள் மற்றும் என்ன வைத்து நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முக்கியமான நாட்கள் எது முருகனுக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த வழிபாட்டிற்கு எந்தெந்த பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகனுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான வழிபாடு தான் முருகனுடைய வழிபாடு. முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதற்காக செவ்வாய்க்கிழமை அப்படின்னா, முருகனுக்கு பார்த்திங்கன்னா வீரம், முருகனால வீரம் தான். ஏன்னா அசுரனை அழிக்கும் தன்மை முருகனுக்கு தானே இருக்கின்றது. அதனால் முருகன் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர். அதாவது செவ்வாய் கிரகம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது செவ்வாய் பகவான் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு துணிச்சலோ அந்த வீரமும் இருக்கோ அதே தான் முருகனுக்கும் இருக்கும். அவங்களுக்கு நேரடியாக ரெண்டு பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒத்துழைப்பு, அதாவது ஒரே குணம் ரெண்டு பேருக்கும் இருக்கிறதுனால இவர் செவ்வாய்க்கு அதிபதி. சரிங்களா? அதனால தான் நம்ம செவ்வாய்க்கு உகந்த நாளாக முருகன் வழிபாட்டிற்கு நம்ம எடுக்கிறது காரணம் செவ்வாய் கிரகத்திற்கான என்னென்ன இருக்கோ அதே தான் துணிச்சல், வீரம், ஒரு எல்லாமே பார்த்திங்கன்னா முருகனுக்கும் இருக்கும். அதனால தான் முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை இருக்கின்றது. நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கோபம் வரும், அதிகமாக துணிச்சலுடன் இருப்பாங்க, வீரமாக இருப்பாங்க, தைரியமான பேச்சு இருக்கும். அந்த முருகனுடைய அம்சமும் செவ்வாய் கிரகத்தோட அம்சமும் அப்படியே அவங்களுக்கு இருக்கும். செவ்வாய் பகவானுக்குரியது பார்த்திங்கன்னா துணிச்சல், வீரம், தைரியம், என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது துணிச்சல் அதிகமாக இருக்கும், போட்டி போடுற குணம் இருக்கும், எதிர்க்கிற குணம் அதிகமாக இருக்கும். அதே தான் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் அந்த ஆதிக்கம் கொண்டு இருப்பாங்க. இந்த சொல்லுவாங்களே மூக்குக்கு மேலே கோபம் வரும் சொல்லுவாங்களே, அவங்க ஃபுல்லாக அந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். முருகனுடைய அருள் பெற்று முருகனோட அம்சமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாக கோபங்கள் வரும். ஏன்னா முருகன் கொஞ்சம் கோபக்காரர். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அன்பு கொண்டவர். நம்ம முருகனை சரணாகதி அடைந்தோம் அப்படின்னா அவர் நமக்கு வேண்டியதை அனைத்தையுமே அவர் கொடுப்பார். அதாவது கோபப்படும் குணம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிடிவாத குணம் சொல்லலாம். சின்ன சின்ன குழந்தைங்கள் எப்படி பிடிவாதம் பண்ணுவாங்க, ஒரு பொருள் வேண்டும் அப்படின்னு எப்படி பிடிவாதம் பண்ணுவாங்க, அதே போல் முருகன் நம்மளுடைய பக்தர்களுக்காக பிடிவாதம் பண்ணுவார். நம்ம கண்ணீர் விட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அவரால் அதை தாங்கிக்க முடியாது. என்ன வேண்டுமானாலும் அதை போராடி நமக்கு நடத்தி கொடுப்பார். அந்தளவுக்கு சக்தி கொண்டவர் தான் முருகர். அதனால தான் நம்ம முருகருக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த கிழமை அப்படிங்கிறது சொல்லப்படுகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு உரிய தினம் எது அப்படின்னா விசாக நட்சத்திரம். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் பார்த்திங்களா, ஏன்னா அவர் அன்னைக்கு தான் பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நமக்கு விசாக நட்சத்திரம், சஷ்டி திதி அவருக்கு உரிய திதி அப்படின்னு ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு திதி இருக்கும் பார்த்திங்களா. அதனால் முருகருக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி மிகவும் சிறந்த திதி. அதற்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் வரும் பார்த்திங்களா, அது எதற்காக அப்படின்னா அவரை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அதாவது சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறியாக சரவண பொய்கையில் இருந்து நமக்கு 6 குழந்தையாக பிறந்திருப்பார் முருகன். அந்த 6 குழந்தைய ஒவ்வொரு கார்த்திகை பெண்களும் 6 கார்த்திகை பெண்களும் முருகனை வளர்த்துருப்பாங்க. வளர்த்ததுனால அதுக்கடுத்து தேவி அதாவது முருகனுடைய அம்மா பார்த்திங்க அப்படின்னா 6 குழந்தைய ஒரு குழந்தையாக மாற்றியிருப்பாங்க. அதனால தான் 6 முகம் கொண்டவர் முருகர் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஒவ்வொரு கார்த்திகை பெண்களும் ஒவ்வொரு குழந்தைய தாலாட்டி சீராட்டி வளர்த்ததுனால, மிகவும் மிக மிக அன்பு கொண்டு வளர்த்ததுனால, ரொம்ப பாசத்தை காட்டி வளர்த்ததுனால அந்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி கடனாக, அதாவது அந்த கார்த்திகை பெண்கள் கஷ்டப்பட்டு ஒரு தாலாட்டி சீராட்டி முருகனை 6 முருகனை வளர்த்துருப்பாங்க. வளர்த்ததுனால சிவபெருமான் வரம் கொடுத்துருப்பாங்க. குழந்தைய வளர்த்ததுனால இந்த நாள், அதாவது அந்த கார்த்திகை பெண்களுக்கு கார்த்திகை பெண்களுக்கு உரிய நாளாக அந்த கிருத்திகை கார்த்திகை இரண்டுமே ஒன்று தான். நிறைய பேர் கிருத்திகை வேற கார்த்திகை வேற அப்படிங்கிறது நினைக்கிறீங்க. கிடையாது. கார்த்திகை கிருத்திகை எல்லாமே ஒன்று தான். நம்ம ஒரு சில பேர் கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம், ஒரு சில பேர் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த கார்த்திகை நட்சத்திர பெண்கள் வளர்த்ததுனால அந்த பெண்களுக்கு நன்றி விதமாக அந்த நட்சத்திரத்தை போற்றப்படும்.
அப்படின்னு அந்த நட்சத்திரத்துக்குரிய நாளாக முருகனுக்கு இருக்கும். முருகனை வந்து வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு இந்த நாளன்று, அதாவது கிருத்திகை வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து நினைத்தது எல்லாமே நடக்கும், இன்னல்கள் நீங்கும், அதாவது கவலைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சிவனே பார்த்தீங்க எல்லா சகல சந்தோஷமும் கிடைக்கும் அப்படிங்கிறது சிவன் வந்து கார்த்திகை பெண்களுக்கு வந்து வரம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகனை நம்ம வழிபாடு செய்கிறோம். முருகனுக்கு உரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், அன்றைக்கு தான் அவர் பிறந்தார். ஆனால் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று இந்த 6 கார்த்திகை பெண்கள், அதாவது இந்த பெண்கள் வளர்த்ததுனால இந்த நட்சத்திரத்தன்றும் நம்ம வந்து முருகனை வழிபாடு செய்யணும். அப்படி முருகனை நினைத்து வழிபாடு செஞ்சோம், கார்த்திகை நட்சத்திரத்தோட அருளும் கிடைத்து சிவபெருமானோட அருளும் கிடைத்து நமக்கு வந்து நினைத்த வேண்டுதல் வந்து நடக்கும். இதுக்கு தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் முருகனுக்குள்ள தொடர்பு. அடுத்ததாக வந்து தைப்பூசம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தைப்பூசம் எதற்காக கொண்டாடப்படுறோம். கார்த்திகை, அவங்களுக்கு கார்த்திகை நம்ம பெரிய கார்த்திகை வரும், இப்படி மகா கந்த சஷ்டி விழா வரும் பார்த்தீங்களா, இந்த 6 நாள் குழந்தை பாக்கியத்திற்காக. அடுத்ததாக வந்து முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமை மட்டும் நினைக்கிறோம். முருகனுக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்குது மற்றும் வியாழக்கிழமை நம்ம வழிபாடு செய்யலாம். அதற்கப்புறம் சஷ்டி திதி வளர்ப்பிறையும் ஒன்று வரும், தேய்பிறை ஒன்று வரும், மாதத்தில் ஒரு முறை கிருத்திகை நட்சத்திரம் வரும். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். இந்த நாள் என்றெல்லாம் நம்ம முருகனை வந்து வழிபாடு செய்வதற்கு மிகவும் உரிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இவருக்கு பிடித்த மலர் என்னென்ன அப்படின்னா நிறைய மலர்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மலர்கள் நம்ம கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. அதாவது காந்தல் மலர் அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. காந்தல் மலர் அப்படிங்கிறது ஒரு மலர் இருக்குது. அந்த மலர் பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த மலர். அந்த மலர் கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம வந்து செவ்வரளி மலர், அல்லி மலர், அப்புறம் செந்தாமரை, மல்லிகை, பிச்சி, முல்லை, இந்த பூக்களெல்லாம் நம்ம வந்து முருகனை வந்து வழிபாடு செய்யணும். காந்தல் மலர், குறவை மலர், அதற்கப்புறம் கொன்றான் மலர் அப்படிங்கிறது மலர், நிறைய மலர்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்த மலர் இல்லை, ஏன்னா நான் பார்த்தது கிடையாது, நிறைய பேர் பார்த்துருக்க முடியாது. நம்ம பார்த்ததெல்லாம் செவ்வரளி, கதம்பம், மல்லிகை, பிச்சி, தாமரை, அல்லிப்பூ, இதைத்தான் நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த பூக்கள் வைத்து நம்ம அலங்காரம் செய்து முருகனுக்கு வழிபாடு செய்யணும். முக்கியமாக வந்து சிவப்பு நிற கொண்ட மலர்கள், அதாவது செவ்வரளி, செம்பருத்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மலர்கள். இதெல்லாம் முருகனுக்கு உகந்த மலர்கள். ஏன்னா அவருக்கு பிடித்த நிறம் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம். ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர் முருகர், அதனால் அவருக்கு வந்து சிவப்பு தான் அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். சிவப்பு நிறம் கொண்ட மலர்களும், சிவப்பு நிறம் ஒரு நம்ம வந்து முருகன் பூஜை செய்கிறோம் அப்படின்னா அவருடைய படத்தில் வந்து ஒரு சிவப்பு நிற துணி போட்டு அதற்கு மேலே அவருடைய படமோ சிலையோ வேலை வைத்து வழிபாடு செய்வது நமக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன் நமக்கு கொடுக்கும். சிவப்பு நிறம் அவருக்கு பிடிக்கும். செவ்வரளி மலர்கள் மிகவும் உகந்தது, செந்தாமரை மலர்கள் மிகவும் உகந்தது. மற்ற அனைத்து பூக்களுமே நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். கதம்பம் வைக்கலாம், கதம்பம் வைப்பது ரொம்ப நல்லது. முருகனுக்கு ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்கள் என்னென்ன அப்படின்னா, முருகனுக்கு நம்ம சின்னதாக ஒரே ஒரு அகவிளக்கு ஏற்றினாலும் நெய் தீபமாக ஏற்றுவது மிகவும் சிறப்பான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இப்போ எல்லாராலையும் தினமும் நம்ம நெய் தீபம் ஏற்ற முடியுமானா சிறிது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நம்ம வந்து நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அடுத்ததாக எந்தெந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா, வெற்றிலை தீபம் ஏற்றுவது வந்து நமக்கு வந்து சொந்த வீடு அமைவதற்கான யோகத்தை தரும், வருமானத்தை தரும் அப்படிங்கிறது இருக்கனால வெற்றிலை தீபம் மற்றும் துவரை பருப்பு நம்ம பயன்படுத்தி தீபம் ஏற்றுவதும் முருகனுக்கு உகந்த தீபமாக இருக்கின்றது. துவரை தானியம் வந்து பயன்படுத்தணும். துவரை வந்து நம்ம யாருக்கா தானம் செய்யணும். செவ்வாய்க்கிழமை என்று தானம் செய்யணும். நமக்கு வந்து சொந்த வீடு அமையும், இடம் அமையும், வாகனம் அமையும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் வந்து சிறப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான தீபங்கள் என்ன அப்படின்னா சட்கோண தீபங்கள், அதாவது சரவண பவ கோலம் போடும் இல்லையா, முக்கோணம் தீபம், சட்கோண தீபம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சரவண பவ கோலம் போட்டு ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்தும் 6 அகல் விளக்கு வைத்து நம்ம வந்து முருகனுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்வது நமக்கு வந்து மிக மிக உகந்த பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம். இந்த நெய்வேத்தியம் பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு பிடித்தமானது அப்படிங்கிறது முதலாவதாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா தேன், பஞ்சாமிர்தம், தினை மாவு முருகனுக்கு மிகவும் பிடித்தது. அந்த தினை மாவை நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா,
நம்ம வந்து அந்த முந்திரி திராட்சைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நெய் விட்டு வறுத்துட்டு அந்த தினை மாவோட பிசைஞ்சு வைக்கிறது மிகவும் வந்து முருகனுக்கு பிடிக்கும். தேன் கலந்து வைப்பது மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. எல்லாருக்குமே தெரியும் பொரி அவருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது. பொரி, தேன், தினை மாவு, செவ்வாழை வாழைப்பழம், அதாவது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் அப்போ பார்த்திங்கன்னா அதில் செவ்வாழை வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது மஞ்சள் வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்யலாம். பழங்கள் வைக்கலாம். பழங்கள் வந்து உகந்தது. ஆனால் பிடித்தமானது பார்த்திங்க அப்படின்னா தேன், பொரி மற்றும் நமக்கு வந்து தினை மாவு. அவருக்கு மிக மிக பிடித்த பொருள் என்னென்னா தினை மாவு அப்படிங்கிறது தான் நிறைய வழிபாட்டு முறைகளில் குறிப்பிடப்பட்டிருக்குது. தினை மாவும் தேனும் தினை மாவும் கலந்து முருகன் பெருமான பாதத்தில் வைத்து நம்ம முருகனை வந்து சரணாகதியை அடைந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கேட்ட வரங்களை கேட்டபடி அவர் கொடுப்பார். அவருடைய மனம் வந்து மகிழும். ஏன்னா அவரை வந்து பிடித்தது வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு மிகவும் பிடிக்கும். பார்த்திங்களா, நமக்கு ஏதாவது ஒரு பிடித்த ஒரு செயல் செஞ்சால் நம்ம வந்து முகமே பிரகாசமாயிரும், ஹாப்பியாக இருப்போம் நம்ம. அதே போல் தான் முருகனுக்கும் பிடித்ததாக வைத்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து சரணாகதியோடு அடைந்து வழிபாடு செய்யணும். நம்ம பிடித்ததாக வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பக்தியில் பார்த்தோன்னா ஒரு சரணாகதி இல்லாமல் இருந்தால் அப்படின்னா முழுமையை பெறாது நம்மளுடைய வழிபாடு. நம்ம வந்து உண்மையாக மனசார நம்மளால் எதுவுமே வைக்க முடியலையா, முருகனால் எதுவுமே பண்ண முடியல, ஒரு தீபம் மட்டும் நான் ஏற்றுறேன், என்னை ஏற்றுக்கொள்ள அப்படின்னா கூட நிச்சயமாக அவருடைய நம்ம அன்பை வந்து ஏற்றுக்கொள்வார். நம்ம வந்து உண்மையான பக்தியும் சரணாகதியும் தான் ரொம்ப முக்கியம். சரணாகதி அப்படிங்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா நம்ம வந்து முழு பக்தியுடன், அதாவது நீ தான் எனக்கு எல்லாமே, உன்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நீ தான் எல்லாம் பார்த்துக்கிடணும், எனக்கு நீ எதை பற்றி கவலை கிடையாது, ஒன்னிட்ட நான் பொறுப்பை விட்டேன், எல்லாமே நீ தான் எனக்கு அப்படிங்கிறது தான் சரணாகதி. அடைகிறது தான் சரணாகதி. நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிறது முழுமையாக நம்ம விட்டுறணும். இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும்லாம் கேட்கவே கூடாது. நீ எனக்கு என்ன வேணுமோ அதை நீ செஞ்சுக்கோ, உன்னிட்ட நான் விட்டுறேன், என் வாழ்க்கையை உன்னிட்ட விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முழுமையாக முருகன்ட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் சரணாகதி. அவர் நமக்கு எல்லாமே சிறப்பு செய்வார். நம்ம எதிர்பார்த்த விட எதிர்பாராததே நமக்கு அதிகமாக நமக்கு கொடுப்பாரு. அதனால் முழு அன்போடும் முழு சரணாகதியோடு நம்ம வந்து முருகன்ட்டே வந்து பாதத்தில் சரண் அடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே போல் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் முருகனே பார்த்துப்பார். என் பக்தர் வந்து என்னை நம்பிட்டாங்க அப்படின்ட்டு அவர் ஒருபோதும் ஒரு நொடி கூட நம்மளை வந்து கைவிடவே மாட்டார். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன தடங்கள் அப்படிங்கிறது வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வராமல் எப்படி இருக்கும்? நம்ம வந்து அதெல்லாம் வந்து நெகட்டிவாக எதுவும் நடக்கக்கூடாது, நமக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம வந்து கடவுள் கிடையாது இல்லையா. கடவுளுக்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு கடந்த சோதனைகள்லாம் வந்திருக்கும். நீங்களே பார்ப்பீங்க நிறைய புராண கதையில் எல்லா கடவுளுக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம புராண கதைகளை படிச்சிருக்கோம். அப்படி இருக்கையில நம்மள மனிதர்கள் நமக்குலாம் பிரச்சனை வராதா? நம்மளுடைய பிரச்சனை சரி பண்ணுறதுக்கும் கடவுள் இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம கடவுளை சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சரியாக போயிடும். சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நீங்கள் முதல்ல வர முடியும். நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு மனப்பக்குவம், அனுபவம் இதெல்லாம் வேண்டும் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் நமக்கு கட்டாயமாக வேண்டும். நம்ம வந்து எல்லாருமே பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம், பிரச்சனையை பார்த்து ஒதுங்குறோம். எல்லாத்தையும் எதிர்கொண்டு போராட ஆரம்பித்தா தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சாதித்து நின்று வாழ முடியும். இல்லைன்னா நம்ம பயந்து ஓடி ஒளிகிற மாதிரி தான் இருக்கணும். முருகன்கிட்ட கேட்குறது நீங்கள் ஒன்று தான் கேட்கணும். எனக்கு எத்தனை பிரச்சனை நீ கொடுத்தாலும் அதை வந்து நான் எதிர்த்து நிற்கிற சக்தி எனக்கு கொடு, அதை நான் சரி பண்ணுற சக்தி எனக்கு கொடுன்னு மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாமல் முருகனே அதை சரி பண்ணிக்கிடுவார். அந்த சக்தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சரி பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து முருகன் தைரியத்தையும் கொடுத்துருவாரு, அவரையும் சரி பண்ணிடுவார். நம்ம அதை சரணாகதியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவரே எல்லாம் சரி பண்ணி விட்டுருவார். அந்த உண்மையான நமக்கு பக்தி வேணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி வழிபாடு செய்கிறதுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு வந்து மலர் அர்ச்சனை வந்து செவ்வரளி பூக்கள் மற்றும் வந்து நிறைய பூக்கள் கலந்து உதிரி பூக்கள் கலந்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம். முருகனாலே விபூதி தான். விபூதி அர்ச்சனை பண்ணுவது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். அந்த விபூதியை நம்ம அன்றாட நெற்றியில் வைத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகனுக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா விபூதி, சந்தனம் இதெல்லாம் மிக மிக உகந்தது. அதனால் சந்தனத்தை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தணும். சந்தன குங்கும பொட்டுலாம் தினமும் நம்ம வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. விபூதி தினமும் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அர்ச்சனை வந்து பூக்கள் அர்ச்சனையும் விபூதி அர்ச்சனையும் நம்ம
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்தது. இது ரொம்ப எளிமையான பொருள் தான். நம்மளால் முடிந்த அளவுக்கு வைத்து வழிபாடு செய்யணும். இப்போ வந்து தினமும்லாம் இது பண்ண முடியுமானா பண்ண முடியாது இல்லையா? அவருக்கு உரிய நாள் சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை இந்த நாள் மட்டும்தான் நம்மளால் இத்தனை இதுவும் பண்ண முடியும். மற்ற நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குன்னு பார்த்தீங்க ஒரு தீபம் ஏற்றி வைத்து உண்மையான பக்தியுடன் நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா வேல்மாறலில் ஒரு 4 வரி வரும் பார்த்தீங்களா, அதை சொல்லலாம். திருத்தணியில் உதித்தருளும் அந்த 4 வரி. அடுத்து திருப்புகழ் பாடலாம். அந்த ஒரு பாடல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாடல் பாடலாம். அதற்கப்புறம் கந்த சஷ்டி கவசம் பாடல் பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காதால கேட்கலாம். முருகனுடைய பாடல் நிறைய இருக்குது. முருகனை வந்து ரொம்ப பக்தியோட பாடல்கள்லாம் அதிகமாக நமக்கு யூடியூப்பில் வரும். அந்த பக்தி சிறந்த பாடல்களை நம்ம வந்து தினமும் காதால கேட்கலாம். ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாமத்தை நம்ம உச்சரிக்க நமக்கு சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும். அந்த நாமத்தை நம்ம சொல்லலாம். ஓம் முருகா போற்றி அப்படிங்கிறது. பிறகு அதுக்கடுத்து வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை, அந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்லிட்டு வருவது ரொம்ப கந்தன் போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா, அந்த மாதிரி நாமங்கள்லாம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எளிமையாக நம்மளுடைய வாய்க்குள்ளே வர்ற மந்திரம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வருவது போதும். ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். மந்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும், உச்சரிக்க முடியும், நமக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நம்ம மந்திரங்கள் உட்காந்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த எளிமையான நாமங்கள் இருக்குது பார்த்திங்களா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்ட்டு அந்த நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம எப்படி பக்தியோட ஒரு அன்போடு நம்ம சொல்கிறது தான் முக்கியம். சரிங்களா. நம்ம வந்து விடிய உட்காந்து மந்திரங்கள் சொன்னாலும் அதில் ஒரு துளி அன்பு இல்லை, ஒரு துளி நம்பிக்கை இல்லை, ஒரு துளி இறை பக்தி இல்லைன்னா அது நம்ம விடிய சொன்னாலும் அந்த மந்திரத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம அன்போட ஒரு செகண்ட் நம்ம வந்து முருகனை வந்து ஒரு பாடலோ அல்லது அவருடைய நாமத்தை வந்து ரொம்ப அன்போடு நம்ம பாடணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கின்றது. முருகன் வந்து பார்த்து கொண்டே தான் இருப்பார். நம்ம வந்து அவருடைய மந்திரம் சொல்லும் போதெல்லாம் அவர் நம்மளை பார்த்து கொண்டே தான் இருப்பார். நீங்கள் அன்போடு வழிபாடு செஞ்சுட்டு முருகனுடைய படத்தையோ சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா பாருங்கமே, அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்கும், பிரகாசமாக தெரியும், சிரிப்பது போல் தோன்றும். அவர் கண்கள் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பது போல் தோன்றும். நம்ம வந்து உண்மையான பக்தியுடன் சிரத்தையோடு நம்ம வந்து வழிபாடு செஞ்சு ஆரம்பித்தோம் அப்படின்னா முருகன் நம்மளை பார்த்து கொண்டே தான் இருப்பார். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் பார்த்து கொண்டு தான் இருப்பார். நமக்கு வந்து முருகன் வழிபாட்டுக்கு மிக 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 முக்கியம் அன்பும், நமக்கு வந்து சரணாகதியும் மிகவும் முக்கியம். எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறத மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும். முருகனுடைய அருள் எல்லோருக்குமே கட்டாயமாக வேண்டும். முதலாவதாக ஏன்னா முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சொந்த வீடு அமையும். ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா கூட அது சிறப்பான இடத்துல நமக்கு வந்து வாங்குறதுக்கான யோகம் கிடைக்கும். மற்றும் நமக்கு வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். சகல செல்வம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், திருமண தடை போகிறதுக்கு முருகனை தான் வழிபாடு செய்யணும். முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமண தடை வந்து தீரும். ஒரு மனிதர்களுக்கு தேவையானது அனைத்துமே நமக்கு வந்து என்னென்ன வந்து நமக்கு தேவையோ அதுக்கு அனைத்துக்குமே நம்ம முருகனுடைய வழிபாடு தான் நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு தேவையானது திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து, தொழில், இப்போ நமக்கு தேவையானது அனைத்துமே உணவு, உடை எல்லாமே பார்த்திங்கன்னா முருகன் அருள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்கும். சகல செல்வத்தையும் 16 செல்வங்களையும் நம்ம வந்து முருகன் நமக்கு தருவார். ஆனால் முருகனுடைய வழிபாடு எல்லா விதத்துலேயும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தையும், நல்ல செல்வாக்கையும், நல்ல புகழையும், நல்ல பேரையும் நமக்கு கொடுக்கக்கூடியது முருகனுடைய வழிபாடு தான். இந்த ஒவ்வொரு பதிவும் நீங்கள் நிச்சயமாக முருகனுடைய பதிவை வந்து முழுமையாக பாருங்கள். அதான் உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக தெரியும். இன்னமும் நான் முருகன் பற்றிய தகவல் வந்து சேகரித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் முருகன் ஏதாவது மிராக்கல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்குமே உதவியாக இருக்கும். இன்னமும் நானும் நிறைய தகவல் சேகரித்து உங்ககிட்ட சொல்கிறேன். மிக்க நன்றி. இந்த தகவல் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் செஞ்சுக்கோங்க. முருகன் பற்றிய தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.